அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய வினாக்கள். ஃபாஸ்டா நம்ம போலாம். முதல் கேள்வி, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1870. இரண்டாவது கேள்வி, மூலப்பொருட்களின் தேவையை அதிகப்படியாக உருவாக்கியது எது? சரியான பொருள் ஏ, தொழில் புரட்சி. மூணாவது, 1870 மற்றும் 1945 வரை ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய ஏகாதிபத்திய கொள்கை எது? எதுனா புதிய ஏகாதிபத்தியம். நான்காவது கேள்வி, சீன அரசியல் ரீதியான சுதந்திரம் பெற்ற ஆட்சி காலம் எது? இதற்கு சரியான பதில் மஞ்சு ஆட்சி காலம். ஐந்தாவது கேள்வி, பொருட்களின் போக்குவரத்தை அதிகரிக்க செய்தது எது? இதற்கு சரியான பதில் ஏ, ரயில்வே. ஆறாவது கேள்வி, ஐரோப்பிய நாடுகளில் செல்வாக்கை நிலைநாட்டுதல் என்ற கொள்கையை பின்பற்றியது எது? இதற்கு சரியான பதில் பி, சீனா என்பது சரியானது. ஏழாவது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான பதில் ஏ, கிபி 1600. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664. பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான பதில் பி, கால்பர்ட் என்பது சரியானது. இரண்டாம் அபினி போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? இதற்கு சரியான பதில் பீக்கிங் உடன்படிக்கை. அடுத்து 10வது கேள்வி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்கான ஏற்படுத்திய கொள்கை எது? இதற்கு சரியான பதில் ஏ, திறந்தவெளி கொள்கை. 11வது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய குழுமத்திற்கு சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி அளித்த முகலாய மன்னர் யார்? இதற்கு சரியான பதில் பி, ஜஹாங்கீர். உலகம் முழுவதையும் ஆதிக்கம் செலுத்தும் திறமை ஜெர்மனிக்கு மட்டுமே உள்ளது என்று கூறியவர் யார்? யார்னா கெய்சர் 2ஆம் வில்லியம். 2வது கேள்வி, கெய்சர் 2ஆம் வில்லியம் கப்பற்படையை நிறுத்தியிருந்த இடம் எது? சரியான பதில் ஏ, ஹெலிகோலாந்து. பிரான்ஸ் திரும்ப பெற விரும்பிய இடங்கள் எது? எதனால பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சேஸ் மற்றும் சொரைன். இதை ஜெர்மனி பெற்றுக்கொண்டது. ஆஸ்திரிய பட்டத்து இளவரசர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பெர்டினாண்ட். ஆஸ்திரியா செர்பியா மீது படையெடுத்த நாள் எது? ஜூலை 28, 1947. ஜெர்மனி பிரான்சின் மீது படையெடுக்க இந்த நாட்டின் வழியாக சென்றது எதுனா பெல்ஜியம். 7வது கேள்வி, துருக்கி தனது ஆதரவை எந்த நாடுகளுக்கு வழங்கியது? மைய நாடுகள். 8வது கேள்வி, ஆங்கிலேயர்களுக்கு படுதோல்வியாக அமைந்தது எது? எதுனா டார்டனல்ஸ் படையெடுப்பு. இது ஆங்கிலேயருக்கு படுதோல்வியாக அமைந்தது. 9வது கேள்வி, ஜெர்மனியால் மூழ்கடிக்கப்பட்ட அமெரிக்காவின் புகழ்பெற்ற வணிக கப்பல் எது? இதற்கு சரியான பதில் லூசிடானியா என்பது சரியானது. 10வது கேள்வி, ரஷ்யாவில் சார் வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, லெனின். 11, ஜெர்மானிய கடற்படை தகர்க்கப்பட்ட கடல் போர் எது? இதற்கு பி, டாகர் போர், டாகர் பேங்க். 12, ஜெர்மனி அமைதியை வேண்டிய நாள் எது? இதற்கு சரியான பதில் நவம்பர் 11, 1918. 13வது கேள்வி, முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது எது? சரியான பதில் பாரிஸ் அமைதி மாநாடு. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு அழைத்தனர்? படை வீரர்கள் கழகம். இந்திய வரலாற்று அறிஞர்கள் 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியை எவ்வாறு அழைத்தார்கள்? இதற்கு சரியான பதில் சி, முதல் இந்திய சுதந்திர போர். 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் கானிங் பிரபு. குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது? இதற்கு சரியான பதில் நில வரி. குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பென்டிங் பிரபு, வில்லியம் பென்டிங். பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் ஏ 1856.
முதலில் புரட்சி வெடித்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா பாரக்பூர் என்பது சரியானது. படை வீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது, இதற்கு சரியான பதில் பாரக்பூர். ஆனா வெளிப்படையாக இது பண்ணது மீரட் தான் சரியாக வரும். 9வது கேள்வி, அயோத்தி நவாப்பின் மனைவி யார்? பேகம் ஹஸ்ரத் மஹால். 10வது கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டது. அந்த பதவி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்திய அரச பிரதிநிதி அல்லது இந்திய வைஸ்ராய். பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்கியது எவ்வாறு? ஏகாதிபத்தியம். படித்த இளைஞர்களின் மொழியாக அமைந்தது எது? பி ஆங்கிலம். சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளால் உருவானது எது? தேசியம். மிதவாதிகளின் கோரிக்கைகளை தீவிரவாதிகள் வர்ணித்தது எவ்வாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் பிச்சை. காங்கிரஸில் பிளவை ஏற்படுத்திய மாநாடு சூரத் மாநாடு. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது யாருக்கு? பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? சரியான பதில் திலகர். சென்னையில அன்னி பெசன்ட் அம்மையார். சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி உபயோகித்த புதிய யுத்தி முறை சத்தியாகிரகம். CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி இது. இதற்கு சரியான பதில் சி சுயராஜ்ய கட்சி. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. 1932 ஆங்கில அரசு அறிமுகப்படுத்தியது எது? வகுப்புவாத அறிக்கை. இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியவர் யார்? சரியான பதில் லின் லித்கோ. நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது யார்கிட்டன்னு பார்த்தா ஜின்னா. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? சரியான பதில் பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்பட்டார். 9. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நன்றி.